சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்புல ஜெயிலர் 2 அப்படின்ற திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக உருவாகிட்டு இருக்கு அப்படின்றது அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தான். முந்தைய படமான கூலி திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறல. ஆனா வசூல்ல எந்த ஒரு குறையுமே வைக்காமல் மிகப்பெரிய அளவுல வசூல் பண்ணுச்சு. அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த படத்துல சூப்பர் ஸ்டாரை தாண்டி பல முக்கிய செலிபிரிட்டிஸுமே கலந்து கொண்டாங்க. ஆகையால பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 700 கோடி வரை வசூல் பண்ணுச்சு. இதனடுத்து தற்போது உருவாகிட்டு இருக்க ஜெயிலர் 2 திரைப்படமுமே கிட்டத்தட்ட அப்படித்தானா. அதாவது படத்துடைய கதைக்களம் அல்ல, படத்துடைய காஸ்டியூம் க்ரூ. எந்த படத்திலுமே சூப்பர் ஸ்டாரை தாண்டி பல முக்கிய பிரபலங்கள் நடிக்கிறாங்க. ரீசெண்டாக கூட நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் இதுல முக்கிய ரோல் ஒன்று பண்றாரு அப்படின்ற ஒரு தகவலுமே வெளியாச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது சூப்பர் ஸ்டாருடைய அடுத்த படமான தலைவர் 173வது படத்தை பற்றி முக்கிய தகவல் ஒன்று வைரலாகிட்டு இருக்கு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படத்தை முன்பு சுந்தர்சி அவர்கள் இயக்குவதாக இருந்தது. கடைசி நேரத்துல சுந்தர்சி அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கவில்லை அப்படின்னு ஒரு லெட்டர் வெளியிட்டுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிட்டார். இதனடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து யார் இயக்குனர் அப்படின்ற ஒரு தேடல்ல படக்குழு அதிரடியாக இருந்தாங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படத்தை இயக்க பிரபல இயக்குனர் ஒருவரை செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற தகவலுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வாய்ப்பு கேட்டு லேடி சூப்பர் ஸ்டாரான நயன்தாரா சமீபத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மீட் பண்ணிருக்காங்களா. ஒரு சில ஆண்டுகளாகவே நயன்தாராவிற்கு தமிழ் சினிமாவில அந்த அளவிற்கு படங்கள் அமையல. அதற்கு காரணம் தனுஷ் அவர்களுடன் அவங்க போட்ட சண்டைதான் அப்படின்னு பலருமே பேசினாங்க. மேலும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக இவங்க தெலுங்குல ஒரு சில படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்ல இவங்களுக்கு மீண்டும் கம்பேக் கொடுக்க வேண்டிய அவசிய கட்டாயத்திலுமே இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில தற்போது த்ரிஷா மீண்டுமே கம்பேக் கொடுத்து அவங்க டாப் ஹீரோயினாக இருக்காங்க. சோ ஆகையால கண்டிப்பாக நயன்தாராவிற்கு அதிகமான தமிழ் படங்கள் தேவைப்படுதா. அதனாலதான் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணி இந்த படத்துல வாய்ப்பு கேட்டிருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.